இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு, அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, இந்த உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா மதத்தவர்களுக்கும், மொழியினருக்கும், இனத்தவர்களுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கின்றேன். ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆன்மாவுள்ளே வாழ்க்கையை தொடங்க வேண்டும். ஒரு நாடு நல்லா இருக்க வேண்டும் சொன்னால் ஆன்மீகம் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆகவே யோவான் எழுதின நிருபத்திலே, 3வது நிருபத்திலே 2வது வசனத்திலே அங்கே எழுதுவார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆகவே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா, ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஆன்மீக வாழ்க்கையை தொடங்க வேண்டும். ஆன்மீகத்திலே வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு வாழ வேண்டும். ஆகவே ஆன்மா வாழ்க்கை என்பது ஒரு தெய்வீகமானது, புனிதமானது. இந்த ஆன்மீக வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பமாகிறது, தொடங்குகிறது என்று சொன்னால் மனம் அடங்கும் போது. மனம் அடங்கும் போது, ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது, தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி, ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி, தனக்குள் இருக்கக்கூடிய 3 முடிச்சுகள் இது என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அறுக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். அந்த 3 முடிச்சுகள் என்னவென்று சொன்னால், ஒன்று பாவம், இன்னொன்று சாபம், இன்னொன்று இந்த ஆன்ம மரணம். ஆகவே மரணத்தின் சங்கிலிகள், பாவத்தின் சங்கிலிகள், சாபத்தின் சங்கிலிகள் இருக்கும் வரை ஒரு மனிதன் நல்லா இருக்க முடியாது, ஒரு குடும்பம் நல்லா இருக்க முடியாது, ஒரு நாடு நல்லா இருக்க முடியாது. ஆகவே இந்த நாடு நல்லா இருப்பதற்கும், ஒரு குடும்பம் நல்லா இருப்பதற்கும், ஆசீர்வாதமாக இருப்பதற்கும், ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு மனிதனுடைய மனம் அடங்கும் போது, ஒரு மனிதன் இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து கடவுள் பக்கம், கடவுள் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி வாழ்க்கையை தொடங்கும் போது மரண சங்கிலியிலிருந்து, இப்பொழுது இயல்பாக இருக்கின்ற அந்த மரண நிலையிலிருந்து ஜீவன் பெற்று, உயிர் பெற்று அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒரு ஜீவ ஆத்மாவாக, அழியாத, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆரம்பமாகிறது. ஆகவே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா இனத்தவரும், மொழியினரும், ஜாதியினரும் இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த தேவசாயல் நிகழ்ச்சி என்பது தேவன் உங்களை நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை எல்லா மதத்தவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இஸ்லாமிய மதத்தவர்களும் நீங்கள் பார்த்து எனக்கு உங்களுடைய குர்ஆனில் உள்ள விஷயங்களை எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக, நண்பராக உங்களுடைய குழுவிலே இணைத்து கொண்டீர்கள். நேற்று மலேசியாவிலிருந்து இஸ்லாமிய குரூப்பில் இருந்து என்ன செஞ்சுருந்தீங்கன்னா என்னை ஆட் பண்ணி உங்களை இந்த குரூப்பில் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டோம், சேர்த்துருக்கிறோம். உங்களுடைய பதிவுகளை என்ன செய்யுங்கள், பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பதிவிலே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் டெய்லி குர்ஆனில் உள்ள வாசகத்தை ஒன்று எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அதில் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். இது மதத்துக்கு அப்பால் மனித நேயத்தை கொண்டதாக, மனிதனை அன்பு செய்கிறதாக, கடவுள் யார் என்பதை எங்களுக்கு தெரிவிக்கிறதாக இருக்கிறது. இன்னும் நம்முடைய போப் ரோமாபுரியிலே அவங்க 3 குரூப் வச்சு, ஒன்று USA குரூப்,
குரூப்லேயும் இந்த இஸ்லாமிய அவங்க மலேசியாவில் அந்த இதில் உள்ள குரூப்பில் வந்து 6,70,70,000 பேர் இருக்கிறாங்க. நம்ம போப்பு என்ன செஞ்சிருந்தாருன்னா அதை அனுப்பியிருந்தார். உங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் சர்வீஸ், அதாவது கிராம முன்னேற்ற தான தர்ம உங்களுடைய ட்ரஸ்ட் அறக்கட்டளையை நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய இந்த குரூப்பில் இணைத்து கொள்கிறோம். உங்களுடைய ப்ரோக்ராமை நாங்கள் என்ன செய்கிறோம், நீங்கள் அனுப்பும்படி பதிவிடும்படி உங்களுக்கு என்ன செய்கிறோம் போட்டு விட்றோன்னு அந்த செல்லில் அனுப்பியிருந்தேன். அதில் பார்த்தா தெரியும் சொல்லியிருக்கேன். அதனால் 3 குரூப் இருக்குது. 3 குரூப்பு போப்பு என்ன செஞ்சிருந்தால் 3 குரூப்லேயும் உங்களுடைய இந்த ரூரல் டெவலப்மெண்ட் சேரிட்டஸ் கிராம முன்னேற்ற தான தர்ம அறக்கட்டளை நாங்கள் என்ன செய்கிறோம், இணைத்துக் கொள்கிறோம். அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் என்னுடைய அருமை என்ன செய்யணும்னா தெரியலை. ஆனால் எல்லா மதத்தவர்களும் இன்னும் ஹிந்து குரூப்பில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 75-80 குரூப் என்ன செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் நான் ஆன்மீகத்தை மட்டும்தான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன்னா இங்கே பேசி கொண்டு இருக்கிறேன். ஆகவே ஒரு மனிதன் ஆன்மா என்று சொல்லும்போது நான் கேட்குறேன், நீங்கள் ஆன்மாவா இல்லை சரீரமா? இந்த சரீரம் என்று சொல்லும்போது நீங்கள் எடுத்துக்கணும், ஆன்மா என்று சொல்லும்போது இந்த ஊன் உடல், நரம்பு, எலும்பு, இரத்தம், சதை, மாம்சம் கொண்ட உடல் அல்ல. அது ஒரு சூட்சும உடல், ஞான உடல், தெய்வீக ஒரு தன்மை நிறைந்த ஒரு நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய இந்த ஊனக்கண்ணுக்கு தென்படாத, அறிய முடியாத ஒரு தெய்வீக சக்தி ஒளி. கைதட்டி என்ன செய்யும், நல்ல கரங்க சொல்லுவோம். அதனால் இந்த ஆன்மா என்பது இன்னைக்கு நம்ம அறிவுக்கு எட்டாதது, இந்த மதங்களுக்கு அப்பாற்பட்டது, ஜாதிக்கு அப்பாற்பட்டது. ஆகவே ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களுக்கு மதம், ஜாதி, மொழி எதுவுமே என்ன கிடையாது, அப்பாற்பட்டது. அதனால் இந்த ஆன்மீக வாழ்க்கையை இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு உடல் அல்ல. இன்னைக்கு பொதுவாக பாம்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பாம்பு சட்டையை கழட்டி போடும். கரெக்டாக அந்த சட்டையை கழட்டி போட்டிருக்கும்போது அந்த சட்டையை பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்கும். ஆனால் அது என்ன கிடையாது, பாம்பு கிடையாது. பாம்பு சட்டை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கொஞ்சம் கை வைத்துக்களை பார்ப்போம். பாம்பு சட்டை பார்த்து, ஆனால் சட்டை கிடக்கு, ஆனால் பாம்பு என்ன செஞ்சிடும், போய். இது மாதிரி இந்த ஆன்மா போட்டிருக்கிற சட்டை தான் நம்முடைய உடம்பு, ரத்தம், மனசு. கைசலா எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியலை. அதனால் இந்த பாம்பு சட்டையை கலட்டி போட்டு போகிற மாதிரி ஒரு நாள் 60 வயசுக்கு மேலே 70 வயசு 80 வயசு 90 வயசுன்னு வரும்போது இந்த ஆன்மா என்ன செய்யும்னா இந்த சட்டையை கலட்டி போட்டுட்டு போயிடும், மேலே போயிடும். அது மேலே போகணும்னு சொன்னால் அதுக்கு சில வழிமுறைகள், விதிமுறைகள் இருக்கிறது. ஒரு அல்லையே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இதில் அனுப்பியிருப்பேன் குரானில் இருந்து. அந்த ஒரு மனிதன் மரணம், சாவு வரும்போது அவன் செத்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால், இந்த உலகத்தை அவன் திருப்பி பார்க்க முடியாது, இந்த உலகத்துக்குள்ள வர முடியாதுங்கிறத என்ன செஞ்சிருப்பான், அதில் அனுப்பியிருப்பான், எடுத்து வை. அப்போ நல்லா நீ கவனிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரு நாள் இந்த சட்டையை கலட்டி போட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். இப்போ நம்ம சட்டை போட்டிருக்கேன், இப்போ சாயங்காலம் முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிருவோம்னா இதை கலட்டி செஞ்சிருவேன், போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த உடம்பு இது நிச்சயம், இது தனி சட்டை தனி. இது மாதிரி இந்த ஆன்மா என்பது இந்த உடலுக்கு அப்பாற்பட்டது, இந்த மாம்சத்துக்கு மனசுக்கு அப்பாற்பட்டது. அதனால் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை எல்லா மதத்தவர்களும், மொழியினரும், இனத்தவரும் இந்த மாமிசமும் இரத்தமும் மனசும் அறிவும் தான் என்று சொல்லி இந்த மாம்ச ரீதியாக வாழ்க்கையை இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் இந்த சரீரத்தை, மாம்சத்தை உண்டாக்கி, இதில் இரத்தத்தை உண்டாக்கி, இதில் மனசை உண்டாக்கி, அறிவை உண்டாக்கி, இதில் என்ன பண்ணார்னா தன்னுடைய ஜீவனை, உயிர் மூச்சை இந்த நாசியிலே உள்ள ஊதினார். இந்த ஊதப்பட்ட நாசியில் ஊதப்பட்ட அந்த சுவாசம் ஜீவன் தான் என்று சொன்னால் நம்முடைய ஜீவ ஆத்மா. கைதிட்டுங்களா ஆண்டவர்? அதனால ஆத்மா என்று சொல்லுகிற இந்த ஆன்மாவிலே தான் இறைவன் வாழ்கிறார். ஆகவேதான் இந்த ஊன் உடல் தேவனுடைய ஆலயம்.
இந்த ஆலயத்திற்குள்ளே, சரீரமாகிய ஆலயத்திற்குள்ளே வாழ்கிறது தான் என்று சொன்ன அந்த ஆன்மா பரமாத்மா. ஆகவே இறைவன் இந்த உடலுக்குள்ளே தான் வாழ்கிறார் என்று சொன்னால், நீ தேடுகிற நிம்மதி, நீ தேடுகிற சந்தோஷம், நீ தேடுகிற ஆசீர்வாதம், அமைதி எல்லாம் வெளியில அல்ல. எங்க இருக்குன்னு சொன்னா உனக்குள்ளே தான் இருக்கிறது. உனக்குள்ளே நீ எப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கிறாயோ, தேட ஆரம்பிக்கிறாயோ, அப்பொழுது நீ அதை கண்டுகொள்ள முடியும். இன்னைக்கு வெளியில தேடுறோம், கோயில்களில் தேடுறோம், புண்ணிய ஸ்தலங்களில் தேடுறோம், பாஸ்குமார்கிட்ட, சாமியார்கள், ஐயர்கள்ட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா பூசாரிகள்கிட்ட தேடிட்டு இருக்கிறோம், மந்திரவாதிகிட்ட தேடிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துக்கும் போய் நின்று யாருக்கும் என்ன கிடைக்கல? நிம்மதி, அமைதி, சந்தோஷம் சொல்லுங்க, எதுவுமே என்ன செய்யல, கிடைக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அதான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இதை வாசிக்க பார்ப்போம். யோவான் நம்ம பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் என்ன செய்கிறேன், வேண்டுகிறேன். அதனால இந்த ஆன்மா என்பது இந்த உடம்புக்குள்ளே வாழ்கிறது. இப்போ இந்த ஆன்மா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி. ஆன்மா இருக்கான்னு சொன்னால் கேட்டாங்கிறது அது ஒரு கேள்விக்குறி. ஆன்மீகத்தை பற்றி இன்றைக்கி யாருக்குமே என்ன இல்லைன்னா, எல்லா மதத்தவர்களுக்கும் மொழியிலிருக்கையும் கேட்டால் யோசிக்கிறாங்க, இது என்னையா ஆன்மா, இது என்ன ஆவி? அது அன்னை மரியாள் அழகாய் சொல்லுவார்கள், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி இரட்சகராம் தேவனில் கழிவுறுகிறது என்று சொல்லுவார்கள். பிரைசலா, ஒரு அழிலே சொல்லுங்களேன். அதனால இந்த ஆன்மா ஆவிதான் யாரோடு உறவாடக்கூடியது, சஞ்சரிக்கக்கூடியதுன்னு சொன்னால் இறைவனோடு சஞ்சரிக்கக்கூடியது. அப்போ எதுக்குடா இந்த கோயில்? அப்போ எதுக்கு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறுவங்கள், சிலைகள், எதுக்கு இந்த ஜபக்கூட்டங்கள், எதுக்கு இந்த தேவாலயங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த சின்ன பிள்ளை வந்திருக்கிறான், அந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி ஸ்கூலில் படிக்க போகுது. நான் அன்றைக்கி ராணி தங்கச்சி வீடு ஜூசி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அமலா பையன், பொடி பையன், அவங்க ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், மாமா இது என்னது, வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை பார்த்து எழுதி வாழைப்பழம், மாமா இது ஆடு, மாமா இது மாடு அப்படின்னு முதல்ல ஆரம்ப நிலையில் அவங்களுக்கு அப்பான்னு சொல்கிறது, அம்மானு சொல்கிறது, ஆடுன்னு சொல்கிறது, மாடுன்னு சொல்கிறது, எழுத்து வடிவில் என்ன செய்யாது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த படம் இருந்துச்சுன்னா இதுதான் ஆப்பிள் பழமா, ஆப்பிள். அப்போ அவனுக்கு என்ன செய்யணும்னா, அந்த பழத்தை பார்த்த உடனே அங்கே ஆப்பிள்ங்கிற அந்த வார்த்தை அவனுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும், பேச ஆரம்பிச்சிடுவான். இந்த ஆடை பார்த்தோடே ஆடு அப்படின்னா ஆடு கீழே எழுதியிருக்கிறது ஆடு, அந்த ஆடுங்கிற வார்த்தை அவனுக்குள்ள ஈஸியாக என்ன செஞ்சிடும், பேசுகிறதுக்கு, அதை படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதனால் இந்த கோயில்களும், இந்த சிற்பங்களும், சிலைகளும், இந்த புண்ணியஸ்தலங்களும் எதுக்குன்னு சொன்னால், கடவுளை இப்படித்தான் தனித்து வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், கோயிலில் வந்து இப்படி என்ன செய்யணும், கும்பிடணும், இப்படி தேடும்போது கடவுளை நம்ம என்ன செய்ய அடைய முடியுங்கிற ஒரு வெளி அடையாளத்தை வச்சுருக்கிறாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணர், இந்து சகோதரர்களை தெரிஞ்சுக்கணும், ஸ்ரீ ராமகிருஷ்ணன் பகவான் நினைச்சுவார்னா, முதல்ல காளி சிலைக்கு நினைச்சுவார்னா சேலை கட்டி அதுக்கு பூக்களை சோடித்து அதை அழகுபடுத்தி அந்த சிலையை சோடித்து அந்த சிலைக்கு பூசை பண்ணி அவர் அப்படி வழிபட்டு இருந்தவர். இது ஒரு ஆரம்ப நிலை. அடுத்தவருடைய முதிர் நிலை, வளர்ச்சி நிலை வரும்போது, அப்பா நான் இவ்வளோ தூரம் அம்மா என்ன செய்கிறேன்னே, உன்னை அலங்கரித்து, உன்னை சோடித்து, உனக்கு பூக்களெல்லாம் வச்சு நான் உன்னை என்ன செய்கிறேன்னே, பூசை பண்ணுறேனே, உன்னை கும்பிடுறேனே, ஒரு நாள் கூட என்கிட்ட பேச மாட்டேங்கியே, நீ எப்பொழுது என்கிட்ட பேசுவ, எப்பொழுது நீ என்கிட்ட வருவ, எப்பொழுது எனக்கு காட்சி கொடுப்ப அப்படின்னு சொல்லும்போது வந்து பேசியது, காட்சி கொடுத்தது யாருன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கடவுள் ஒளியாக இருக்கிற தெய்வம் ஒளி வந்து காட்சி கொடுத்த கைதுங்களே. ஆகவே கடவுள் ஒளியாய் இருக்கிறார். ஒளி ஒன்று வெளிச்சம், இன்னொன்று சவுண்டு, ஒளி. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒளி அமைப்பும்பாங்க. மைக் செட்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதில் போட்டுப்பாங்க ஒளி அமைப்பு, ஒளி. இதனால கடவுள் வார்த்தை என்னும் ஒளியாகவும், இன்னும் வெளிச்சம் என்னும் ஒளியாகவும்,
ஒரு மனிதனுக்குள்ளே காட்சி அளிக்கிறார், ஒரு மனிதனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு மனிதனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இறைவனுக்கு ஒரு கைதைக்கு நன்றி சொல். நல்லா கரெக்ட், நல்லா நன்றி. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த ஒளியாகிய தெய்வத்தை முதல், இது ஆரம்ப நிலை. இப்போ இவங்க எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த வாய்ப்பாடு சொல்லி கொடுப்பாங்க. இதே மாதிரி இந்த படங்களை போட்டு ஆடு, மாடு, கடல், அப்புறம் இது மரம், இது வேப்ப மரம், இப்படி என்ன செய்வாங்கன்னா இந்த படங்களை போட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு மனிதன் கடவுளை முதலாவது பிறக்கிற அந்த குழந்தை எப்படி இந்த பள்ளிக்கூடத்தில் போன உடனே இப்படி சொல்லி இது பண்ணுறாங்களோ, இதே போல் ஒரு மனிதன் இந்த கோயிலுக்கு போகும்போது, அப்புறம் தேவாலயங்களுக்கு போகும்போது, அப்புறம் அந்த சிற்பங்கள், சிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளை பற்றிய ஒரு சிந்தனையை, எண்ணத்தை அவன் மனசில் கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள். இது 1ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு ரைட். இது ஆரம்ப நிலை. நீ எத்தனை நாள், அதனால தான் நீ கோயிலுக்கு போகிறவன் போய் ஞானசானம் பெற்று கோயிலில் சேர்ந்ததுலேருந்து சாகிறது வரைக்கும் அப்படியே தான் இருக்கான். கோயிலுக்கு எப்படி இருக்கிறானோ அப்படியே உள்ளே போகிறான், அப்படியே இருக்கிறான். ஆனால் இங்கே தான் சொல்லுகிறார், லூக்கா எழுதின நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து எனக்கு என்ன செய்யலை, அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள், கோயிலுக்கு போகிறவங்க, பக்தியாக இருக்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, பிரசங்கம் பண்ணுறவங்க, ஆராதனை ஜெப கூட்டத்தில் போய் பாட்டு பாடுறவங்க, ஜெபம் நடத்துகிறவங்க, சப்பரம் தூக்குறவங்க, திருவிழா கொண்டாடுறவங்க, பூசைக்கு போகிற எல்லாரை பற்றி எனக்கு என்ன செய்யலைன்னா ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை. 99 நீதிமான்களை குறித்து எனக்கு என்ன கிடையாது, ஒரு பெரிய இது கிடையாது. 99 நீதிமான்களை பார்க்கின்ற பொழுது சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகின்ற, நல்லா நீ கவனிக்க, மனதை கட்டுப்படுத்துகின்ற, மனதை அடக்குகின்ற, மனதை அடக்கி, ஐம்புலன்களையும் அடக்கி, இந்த 3 கயிறுகளையும் சங்கிலிகளையும் அறுத்து, இந்த மனித இயல்பில் இருக்கக்கூடிய இந்த மரண நிலையிலிருந்து அவன் ஜீவனை, புதிய ஜீவனை, உயிர்த்தெழுதலை பெறுகின்ற, மனம் திருப்புகின்ற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நல்ல கை கொடுக்கணும், நல்ல கரங்களை கேட்டுச்சு. அதனால இதான் பேசிக் அடிப்படை. ஒரு மனிதனுடைய ஆத்மாக்கு என்ன செஞ்சு கிடக்குன்னா, செத்து கிடக்கு. அதான் சொல்கிறேன், 3 கயிறு. 1 பாவத்தின் கயிறு, 2வது சாபத்தின் கயிறு, 3வது ஆத்ம மரணத்தின் கயிறு. அதனால் இந்த 3 கயிறு எப்போ நீங்கள் அறுக்கப்படுகிறதோ, இதை நம்ம அறுக்க முடியாது. பிசாசின் கயிறு அறுக்க முடியுமா? பாவத்தின் கயிறு அறுக்க முடியுமா? சாபத்தின். அதனால தான் இன்றைக்கி கோயிலுக்கு போய் இந்த வழிபாடுகளை பண்ணி, ஜெபங்களை பண்ணி, சாமியை கும்பிட்டு, கிடாயை வெட்டி, பொங்க வச்சு, இப்படி நம்ம கர்ம வினைகள், பாவங்கள் போயிருமா அப்படின்னா அது நிச்சயாது, போவாது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, கெட்டவமெல்லாம், அயோக்கியம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கான், கேடு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கான். நல்லது செய்கிற நமக்கு என்ன நடந்துட்டுருக்கு, என்ன வந்துட்டுருக்கு? கஷ்டங்களும் துன்பங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் அவமானங்களும் வந்துட்டுருக்கு. ஏன் நல்லவனாகிய உனக்கு வருது? ஆன்மான்னு சொன்னால் இறைவன், ஆன்மா இறைவனோடு இருக்குன்னு சொன்னால், இறைவன் உனக்கூட தான் இருக்கிறான்னு சொன்னால், உனக்கு ஏன் கஷ்டம் வருது? உனக்கு ஏன் துன்பம் வருது? உனக்கு ஏன் மரணம் வருது? உனக்கு ஏன் விபத்து வருது? உனக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, இதுக்கு பேர் தான் என்ன சொன்னால் கர்ம வினை, பாவ வினை. நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், மூதாதையர்கள் செய்த பாவங்கள். அதனால் முதல் மனுஷன், இதை ரோமேயர்கள் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் செய்த பாவம். அப்படி இருந்தும் மரணமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆதாம் முதல் மோசே வரைக்கும், ஆதாமின் மீறுதல், கடவுள் சொன்ன விஷயத்தை மீறிட்டாங்க. இதை குரான் அழகாய் சொல்லுகிறது. குரான்ல ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் என்ன செஞ்சாருன்னா, அந்த பரலோகத்திலேயே ஏதேன் தோட்டத்திலே நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள், இங்கே நீங்கள் பிடிச்சமான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாருன்னா, கடவுள் அந்த பரலோகத்தில் ஏதேன் தோட்டத்தில் என்ன செஞ்சிட்டாரு,
அவரை பண்ணிட்டு உட்கார பண்ணி. ஆனால் கடவுள் ஒன்று சொன்னார், இந்த மரத்து பக்கத்தில் போகாத. நம்ம பைபிளில் இந்த மரத்தின் கனியை இனிஷியாத சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் குரானில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மரத்து பக்கத்திலே நீ போகாத. இதை இந்த மரத்து பக்கத்தில் போனால் நீ பாவியாகி விடுவாய். என்ன ஆயிடுவ? பாவி. அனுப்பி வாசி பார்ப்போம். பிறகு ஆதாமே, நீரும் உங்க மனைவியும் சொர்க்கத்திலே வசியுங்கள், சொர்க்கத்திலே நீங்கள் வாழுங்கள். ஏப்பா மனுஷா, உன்னை கடவுள் படைச்சு எங்க வாழ வச்சிருக்க? எங்க வாழ சொல்றா தெரியுமா? ஏ ஆத்மாவே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும் மொழியினரும் இனத்தவர்களும் ஆன்மாக்களுக்கு சொல்ற இந்த செய்தி குரான் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஏ ஆத்மாவே, ஏ ஆதாமே. இந்த ஏ ஆதாமேங்கிற இடத்துல ஆத்மாவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஆத்மாவே, நீ பரலோகத்திலே வாழு, சொர்க்கத்திலே வாழு. பரலோகத்திலே சொர்க்கத்திலே நீ வாழ வேண்டியவர்கள். நீ இங்க என்ன செஞ்சிருக்கிற? வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிற, கவலையில வாழ்ந்துட்டு இருக்கிற, பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற, கண்ணீரில வாழ்ந்துட்டு இருக்கிற, தோல்வியில வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆனா கடவுள் உன்னை எப்படி வாழ்றதுக்கு எப்படிப்பட்ட இடத்த கொடுத்துருக்காங்கன்னா, பரலோகத்திலே நீ வாழு. அங்கே நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக சாப்பிடுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள், ஆரோக்கியமானதை சாப்பிடுங்கள். உங்களுக்கு சாப்பிடக்கூடிய நிறைய விருட்சங்களை, கனிகளை, நிறைய உணவுகளை என்ன செஞ்சிருக்கிறேன், அங்கே உண்டாக்கி வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த மரத்தின் அருகே மட்டும் நீங்க என்ன செஞ்சாதீங்க? நெருங்காதீர்கள், போகாதீர்களா? நெருங்கினால் நீங்கள் அக்கிரமம் செய்தவர்களாக, பாவம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று கட்டளையிட்டோம். நல்லா நீங்க இதைத்தான் முதல் மனுஷன் செஞ்சுட்டான். இந்த மரத்தின் அருகில நெருங்கினதுனால, இந்த மரத்தின் கனியை போய் பிடிச்சி சாப்பிட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா, தெய்வீக தன்மை, இந்த ஆத்மா செத்து போய்விட்டது. அந்த ஏதேன் தோட்டத்திலே, பரலோகத்திலே வாழக்கூடிய தகுதியை இழந்து விட்டபடினாலே, பரலோகத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதனை என்ன செய்து விட்டார்? தள்ளி விட்டார். இங்கே இவனுக்கு பசி, இங்கே இவனுக்கு குளிர், இங்கே இவனுக்கு வலி, இங்கே இவனுக்கு கவலை, இங்கே இவனுக்கு பயம் என்ன செய்தது? இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால இப்போ இந்த ஆன்மா மீண்டும் திருப்பி சந்தோஷமாக வாழன்னு சொன்னால், இங்கே தான் சொல்கிறாரு, இந்த மனம் திரும்புதல். மனம் திரும்புகிற ஒரு பாவி. இந்த தேவனுடைய வார்த்தை பாவம்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா, தண்ணி அடிக்கிறது பாவம், களை வாங்கிறது பாவம், கொலை செய்கிறது, இதெல்லாம் தப்பு தான். ஆனால் பாவங்கிறது என்னன்னு சொன்னால், கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக வாழ்வது. கடவுள் விருப்பத்தை என்ன என்று தெரியாமல், அதன்படி வாழாமல், நம்முடைய இஷ்டப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால் பாவம். அதனால் இந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், விடுபடணும்னு சொன்னால் நம்மளால் முடியாது. இந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கத்தான் இந்த உலகத்துக்கு யார் வந்தார்னு சொன்னால், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். கைக்கு நல்ல கருத்து அவர் என்ன செய்ய. அதனால ஒரு மனிதனுடைய பக்தியினால, கோயிலுக்கு போகிறதுனால நல்லா தான். நம்ம கோயிலுக்கு போகிறதெல்லாம் குறை சொல்ல முடியாது, சாமி கும்பிட்றதெல்லாம் குறை சொல்ல முடியாது, சப்பரந்துக்கி திருவிழா கொண்டாடுறதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இந்து சகோதரர்கள் கோயிலில் பூஜை பண்ணுறது, அந்த யாகம் நடத்துறது, என்ன மற்ற இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா குறைச்சி மதிப்பிட முடியாது. அதனால ஏதாவது நமக்கு நல்லது கிடைக்குமா, நம்ம கஷ்டம் தீந்துருமா, இந்த துக்கம் தீந்துருமா, நமக்கு வந்து அந்த சாபங்கள் கர்ம வினைகள் எல்லாம் மாறிடுமா அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்துக்கும் இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. சிலைகளுக்கு வச்சு இந்த சிலைகளை கும்பிட்டு மாலை போட்டு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதிலெல்லாம் என்ன செய்யாதுன்னா, இந்த பாவம் சாபம் இந்த கர்ம வினைகள் என்ன செய்யாது. இப்போ இது போகணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இங்கே தான் சொல்கிறாரு, இயேசு உடைய அந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தை குறித்து அங்கே என்ன செய்கிறாருன்னா பேசுகிறார். இதை வாசிக்க பார்ப்போம். ரோமேயர்க்குள்ள திருமுகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். செல்லில் அனுப்பியிருந்த வாசி பார்ப்போம். ரோமேயர் 3ஆவது அதிகாரம் 28ஆவது வசனத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நினைச்சுவார்னா, அங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. வேத பிரமாணத்தின், நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே மனிதன் நீதிமானாக்கப்படுறான். நீ கோயிலுக்கு போகிறதுனால, சாமி கும்பிட்றதுனால, இந்த மாதிரி சிலைகளுக்கு நீ நல்ல சேலைகளை உடுத்தி
பூக்களை இது பண்ணி மெழுதிரி பற்ற வச்சு பத்தி குச்சிகள்லாம் பற்ற வச்சு, இல்லை இந்த கோயிலுக்கு போய் ஜெப கூட்டங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி பாட்டு பாடி அந்த இதில் கூட்டங்களில் பங்கு பெற்று கலந்து கொண்டு வர்றதுனால அல்ல, உன் கிரியினால் அல்ல, உன் பக்தியினால் அல்ல, உன் ஜெபங்கள் ஜெப முயற்சிகள் வழிபாட்டுகள்னால் அல்ல, நீ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுனால ஏதோ சில காரியங்களை இதை பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லி மன திருப்திக்காக நீ செய்யக்கூடிய இந்த காரியங்களினால் கிரியினால் அல்ல, விசுவாசத்தினாலே. நல்லா நீ கவனிக்கணும். இந்த விசுவாசங்கிறது வரமும் கனியும். இந்த விசுவாசம் எதில் இருக்குன்னா ஆத்மா தான் செத்து கிடக்க. எப்படி கூட உனக்கு விசுவாசம் வரும்? எப்படி கூட நீ விசுவாசத்தினால நீ என்ன செய்ய முடியும்? விசுவாசத்தினாலே, விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யறான்? ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். வாசி பார்ப்போம். மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பது நம்முடைய முடிவான கொள்கையாமை. மனிதன் நல்லா கவனிச்சுக்கோங்க, மனிதன் நீதிமான்கள் ஆவதின் பேரில் அச்சிஷ்ட சின்னப்பர் போதிக்கிற தன்மையாவது, உலகத்தில் பிறக்கிற எல்லா எல்லா மதத்தவர்களும் மொழியினரும் இனத்தவர்களும் பாவத்திற்கு உட்பட்டவர்களாய் கோவாக்கினின் பிள்ளைகளாக பிறக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிறக்க ஏன்னா முதல் மனுஷன் செஞ்ச அந்த பாவம், அந்த சாபம், இந்த ஆத்ம மரணம் இன்னைக்கு எல்லா மனுஷனும், எல்லா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களும் மொழியினரும் இனத்தவரும் அதற்கு உரிய தண்டனைக்குரியவர்களாக, அழிவுக்குரியவர்களாக, சாபத்துக்குரியவர்களாக, கேட்டுக்குரியவர்களாக இன்னைக்கு உலகத்திலே பிறந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, நல்லா கவனிச்சு, சர்வேஸ்வரனால் மாத்திரம், கடவுளால் மாத்திரம் மனிதன் நீதிமானாக்கப்படுவது, பரிசுத்தமாக்கப்படுவது. மூன்றாவது சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மேல, இயேசுநாதர் மேல நீ கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நாலாவது, வேற்றுமையின்றி, இங்கதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூதர்களும் இஸ்லாமியர்களும் மற்ற புறஜாதியினரும் அஞ்ஞானிகள், அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எப்போ நீதிமானாக்கப்படுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுனால. இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்று சொல்லுவாங்க, இயேசுவை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம், கடவுளாக என்ன செய்ய முடியாது. வாஸ்தவம் தான், உண்மைதான். ஏன்னா கடவுளுடைய மகனாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்கிறாரு? பிறக்கிறாரு, கடவுளின் மகன். ஆனால் அவர் கடவுள் தான் மனிதனாக என்ன செய்கிறார்? அவதரிக்கிறார். இயேசு அன்னைக்கே கேட்டார் சீடர்கள், என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள்? என்ன கடவுள் சொல்றாங்களா, மனுஷன் சொல்றாங்களா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்பந்தான் பேதுரு சொல்லுவார், நீ தேவனுடைய குமாரன் என்பதை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிற விஷயம் இதில் என்ன, அவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் இல்லை. ஏன்னா குரூப்பில் என்ன நண்பராக, தம்பியாக, அண்ணனாக, தங்கச்சியாக, என்னுடைய தங்கச்சியாக, அக்காவாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்கிற ஒரு செய்தி என்னவென்றால், இந்த இயேசுவை என் சாபத்தை போக்குவதற்காக, பாவத்தின் கயிறுகளை சங்கிலிகளை அறுப்பதற்காக, சாபத்தின் கயிறுகளை சங்கிலிகளை அறுப்பதற்காக, இந்த ஆத்ம மரணத்தினுடைய மரண சங்கிலிகளை, கயிறுகளை, கட்டுகளை அறுப்பதற்காக இந்த ஈசா நபி உலகத்திற்கு எனக்காக பிறந்தார் என்பதை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த கர்ம வினையிலிருந்து, இந்த ஆத்ம மரணத்திலிருந்து, இந்த 3 கயிறுகளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. கைதி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். நல்லா கரங்க தெரியும். அதனால நம்மள்ட்ட குரான் ரொம்ப 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 தெளிவு. பைபிள் ஈக்குவலானது. பைபிளையும் குரானை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், குரான் இஸ்லாமியர்கள் யாருன்னு சொன்னால், நம்ம ஆதாம் வந்து 86வது வயதிலே பிறந்த இஸ்மாயில், இந்த இஸ்லாம் சந்ததி. ஒரு அலிலே சொல்லுங்களேன். ஆபிரகாமுடைய 86வது வயதிலே பிறந்த மகன் யாருன்னு சொன்னால் இஸ்மாயில். அதுதான் நம்முடைய யாரு இன்னைக்கு நம்ம அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, சொல்லுங்களேன், இஸ்லாமியர்கள். 99வது வயதிலே பிறந்ததான் யாருன்னு சொன்னால்
சொன்னால் ஈசாக்கு, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. சாராளுக்கு பிறந்த பிள்ளை ஈசாக்கு. இந்த இஸ்மாயில் யாருக்கு பிறந்த பிள்ளைன்னா ஆகாருக்கு பிறந்த பிள்ளை. அதனால இது ஒரே தகப்பன் ஒன்று, தாய் ரெண்டு. அதனால நல்லா நீ கவனிச்சுக்கணும். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள்லாம் யாருன்னு சொன்னா இந்த இஸ்லாமியர்களும் இந்த கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியாது, யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள். கிறிஸ்தவம் என்கிறது இப்போ சமீபத்தில் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் வந்தது தான் என்னதுன்னு சொன்னால் கிறிஸ்தவம். அன்னைக்கு இருந்தது என்னன்னா யூத இனம், இஸ்ரேல் மக்கள். இந்த இஸ்ராயலர்களும் இந்த யூதர்களும் யாருக்கு பிறந்தவன்னு சொன்னால் சாராளுக்கு பிறந்த இந்த சந்ததிகள். அதனால் இதில் நம்ம என்ன செய்யணும் தெளிவடை. இதை நான் அடுத்து உங்களுக்கு என்ன செய்யணும் பேசிக்கிறேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த பகுதியில்